விழுப்புரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து முதியவர் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக அரசை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக சாடியுள்ளார். தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டுள்ளவர், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சோகம் விலகும் முன்பே விழுப்புரம் மாவட்டம் டி குமாரமங்கலத்தில் ஜெயராமன் என்ற முதியவர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சிக்கு மிக அருகிலேயே எத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருப்பதை வைத்து கள்ளச்சாராய விற்பனை தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு தலைவரித்தாடுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனையை திமுக அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு காவல்துறை விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவராது என்ற காரணத்தால் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக சார்ந்த அரசியலை நடிகர் விஜயும் கையில் எடுத்தால் அது பாஜகவுக்கு நல்லதுதான் என கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஒன்றிய அரசு என்றும் விஜய் குறிப்பிட்டிருந்த நிலையில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த கட்சிகள் எல்லாமே 2021க்கு முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா? இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும். எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம். ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும், சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும், போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகுது. எனக்கு பாருங்க, பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் தனித்திருக்கு. அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ், திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். பேரணியாக சென்ற அவர்களுக்கு வழிநடிகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி, அதிமுகவின் வாக்குகளை பாமக கேட்பது அநாகரிகமானது என்றார். ஒரு புறக்கணிச்ச ஒரு கட்சியினுடைய ஓட்டை எங்களுக்கு போடுங்கன்னு கேட்கறது மாதிரி ஒரு அரசியல் அநாகரிகம் வேற எதுவும் இல்லை. அதனால அவங்களுடைய பலத்தில் அவங்க நின்று ஜெயிக்கணுமே ஒழிய ஒரு புறக்கணித்த கட்சியினுடைய ஓட்டை கேட்பது என்பது அது அரசியலுக்கு சரியான விஷயம் இருக்காது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நலமா திட்டத்தின் பயனாளர்களுடன் வீடியோ கால் மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாடி இருக்கிறார். அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பயனாளர்களிடம் அவர் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். நீங்கள் நலமா திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளர்களோடு வீடியோ கால் வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசின் நலத்திட்டங்கள் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.